ஈரானின் முன் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்ட அமெரிக்காவும் பாகிஸ்தானிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளும் ஈரானினுடைய தரமான சம்பவங்களும் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஈரானுக்கு சொந்தமான $6 பில்லியன் அமெரிக்கா ஈரானுக்கே வழங்கப் போகின்றதா? இவை தொடர்பாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகள் என்ன? இது யுத்த களத்திலே ஈரானின் பலத்தையும் அமெரிக்காவின் பலவீனத்தையும் உறுதிப்படுத்துகின்றதா? இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் லெபனானுக்கும் இடையிலான நேரடியான பேச்சுவார்த்தைகள் எப்போது ஆரம்பிக்கப்பட போகின்றன? இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனான் மீதான தாக்குதல்களை நிறுத்திவிட்டதா? ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை ஆயுதமாக மாற்றி வல்லரசாக மாறி வரக்கூடிய ஈரானும் இதற்கு பிறகு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறக்க முடியாது, ஈரானிடமிருந்து மீட்டெடுக்க முடியாது என்பதனை ஒப்புக்கொண்ட அமெரிக்க இராணுவ அதிகாரிகளும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பான டொனால்ட் ட்ரம்பின் பலவீனமான மிரட்டல்களும் பாகிஸ்தானிலே நடைபெறப் போகும் பேச்சுவார்த்தைக்கு யார் தலைமை தாங்கப் போகின்றார்? ஏன் அமெரிக்கா JD வான்ஸை களமிறக்கியுள்ளது? இதிலே ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய காய் நகர்த்தல்கள் என்ன? அடிமை அரபு நாடுகளுக்கு ட்ரோன் வல்லுநர்களை அனுப்பியது தொடர்பாக ஜெலன்ஸ்கி ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் எங்களுடைய இராணுவ வல்லுநர்களை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்பி வைத்தோம். ஈரானிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்கான எல்லாவிதமான பயிற்சிகளையும் நாங்கள் வழங்கினோம். இந்த பயிற்சிகள் உண்மையிலேயே வெற்றிகரமான பயிற்சிகளாகவே அமைந்திருந்தன. எங்களுடைய வல்லுநர்களின் வழிகாட்டுதலுக்கு அமைவாக ஈரானிய ட்ரோன்களை அவர்கள் சுட்டு வீழ்த்தினார்கள். ஈரானிய ட்ரோன்களை இடைமறிக்கக்கூடிய விலை குறைந்த அமைப்புகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதனை நாங்கள் தெளிவாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். ஜெட் இன்ஜின்கள் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய ஈரானின் மிகப்பெரிய ட்ரோன்களையும் நாங்கள் சுட்டு வீழ்த்துவதற்கான பயிற்சிகளை வழங்கினோம். இதற்கமைவாக பல நாடுகளில் ஈரானிய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. உண்மையில் இது ஒரு மிக நல்ல அறிகுறியாகும். தற்போது மத்திய கிழக்கு நாடுகளோடு நாங்கள் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு அடுத்த கட்ட நகர்வுகளை ஆரம்பித்துள்ளோம். மேலும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தேவையான ட்ரோன்களை இடைமறிக்கக்கூடிய அமைப்புகளை உற்பத்தி செய்வதற்கான வேலை திட்டங்களையும் நாங்கள் ஆரம்பித்து விட்டோம் என ஜெலன்ஸ்கி தன்னுடைய மாயைகளை ஊடகங்களிடம் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் களத்தினுடைய உண்மையான யதார்த்தம் என்னவென்றால், ஈரானிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்காக பயிற்சிகளை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டிருந்த 5 கட்டளை தளங்களையும் ஈரானிய தரப்பினர் அழித்து விட்டார்கள். சவுதி அரேபியா, ஜோர்டான், கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைன் ஆகிய அடிமை நாடுகளிலே உருவாக்கப்பட்டிருந்த மிக முக்கியமான கட்டளை தளங்களை ஈரானிய இராணுவத்தினர் அழித்து விட்டார்கள். இதனை ரஷ்யாவினுடைய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் ஈரானிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்காக உக்ரைனின் மூலமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வேலை திட்டங்களும் தோல்வியில் முடிவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் அடிமை அரபு நாட்டு தலைவர்கள் உக்ரைனிய வான் பாதுகாப்பு வல்லுநர்களை வெளியேறுமாறும் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது உக்ரைனினுடைய ட்ரோன் இடைமறிப்பான்களை பயன்படுத்தி சாதகமான விளைவுகளை அவர்களால் பெற முடியவில்லை. இதன் விளைவாகவே தற்போது அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய உக்ரைனிய வல்லுநர்கள் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என அன்பான கோரிக்கைகளை மத்திய கிழக்கு நாடுகள் வெளியிட்டிருப்பதாக ரஷ்ய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால், ஈரானிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்காக உக்ரைன் மேற்கொண்டிருந்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிவடைந்துள்ளன. மேலும் ஈரானிய ட்ரோன்களை உக்ரைனிய இடைமறிப்பான்களினால் சுட்டு வீழ்த்தப்பட முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து ஸ்பெயின் நாடானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தொடர்ச்சியான நிலைப்பாடுகளை எடுத்து வருகின்றது. 2 வார யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதும் ஸ்பெயின் நாடானது தெஹ்ரானில் இருக்கக்கூடிய அதனுடைய தூதரகத்தையும் இயக்குவதற்கு ஆரம்பித்தது. மேலும் ஈரானுக்கு எதிரான போரிலே அமெரிக்காவுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தெளிவான நிலைப்பாட்டை ஸ்பெயின் கொண்டிருந்தது. காசாவிலும் லெபனானிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்ளும் போது ஸ்பெயின் எவ்வாறு தெளிவான நிலைப்பாட்டை கொண்டிருந்ததோ அதே போன்ற ஈரானுக்கு எதிரான போரின் போதும் ஈரானுக்கு முழுமையான ஆதரவையும் ஸ்பெயின் வழங்கியிருந்தது. இதன் விளைவாக தற்போது நெட்டன்யாஹு ஸ்பெயினுடனான உறவுகளை துண்டிப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளார். காசாவுக்கான போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் நிவாரண பணிகளை மேற்பார்வையிடக்கூடிய குழுவில் ஸ்பெயின் நாடு உள்ளடங்குகின்றது. மேலும் தற்போது நெட்டன்யாஹு குறித்த குழுவிலிருந்து ஸ்பெயினை வெளியேற்றியிருப்பதாக தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் காசாவின் யுத்த நிறுத்தத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய குழுக்களிலிருந்து ஸ்பெயினை முழுமையாக வெளியேற்றுவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்து குவைட்டிலே தொடர்ச்சியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் குவைட்டுக்கு எதிராக 10க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. குவைட்டினுடைய தேசிய பாதுகாப்பு படைகளுக்கு சொந்தமான இடங்களை இலக்கு வைத்து இந்த ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலினால் குறித்த தேசிய பாதுகாப்பு படைக்குழுவில் இருக்கக்கூடிய பல குவைட்டிய சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த தேசிய பாதுகாப்பு தளங்களை இலக்கு வைத்து தற்போதும் தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதாகவே
தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈராக் எதிர்ப்பு குழுக்களே குவைத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். எந்தவிதமான உத்தியோகபூர்வமான அறிவிப்புகளும் வெளியிடப்படாவிட்டாலும் ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் மூலமாகவே ஈரானிய ட்ரோன்களை பயன்படுத்தி குவைத்துக்கு எதிரான வீரியமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கான காரணத்தினை நேற்றிரவு வெளியிட்ட காணொளியில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அடுத்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரான் அதனுடைய தரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. நேற்றைய தினம் 10க்கும் குறைவான கப்பல்கள் மாத்திரமே அனுமதிக்கப்பட்டிருந்தன. எண்ணெய் கப்பல்களோ எரிவாயு கப்பல்களோ அனுமதிக்கப்படவில்லை. மேலும் ஈரானுக்கு வரி செலுத்தி ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுடைய கப்பல்கள் மாத்திரமே அனுமதிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய அடிமை அரபு நாடுகளுடைய எந்த ஒரு கப்பல்களும் அனுமதிக்கப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக தங்களுடைய எண்ணெய் கப்பல்களையும் சரக்கு கப்பல்களையும் பாதுகாப்பாக கொண்டு செல்வதற்கு தற்போது ஜப்பானும் தென்கொரியாவும் ஈரானோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக எங்களுடைய கப்பல்களை பெற்றுக் கொள்வதற்கு மேலதிகமான பணத்தையும் தருகின்றோம். சீன நாணயத்தின் மூலமாகவே நாங்கள் பணத்தை வழங்குகின்றோம். எண்ணெய் கப்பல்களுக்கான மேலதிக வரிகளையும் நாங்கள் தருகின்றோம். எப்படியாவது எங்களுடைய எண்ணெய் கப்பல்களை ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக அனுப்பிவிடுங்கள் என அமெரிக்காவின் மிக முக்கியமான நட்பு நாடுகளான ஜப்பானும் தென்கொரியாவும் தற்போது ஈரானோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு டொனால்ட் ட்ரம்பிடம் அமெரிக்க ஊடகவியலாளர்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி தொடர்பான கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி வழியிலே சுங்க வரிகளை அறவிடுவதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்களா? இவற்றை உங்களால் தடுத்து நிறுத்த முடியாதா என அமெரிக்க ஊடகவியலாளர்கள் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். நாங்கள் அவர்களுக்கு அதனை செய்வதற்கு அனுமதிக்க மாட்டோம். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் அவ்வாறு செய்தால் நாங்கள் அவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான அனைத்தையும் மேற்கொள்வோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். சர்வதேச நீர்வழிகளை பயன்படுத்தி உலகை மிரட்டி பணம் பறிப்பதை தவிர ஈரானினால் எதுவுமே செய்ய முடியாது. அவர்களிடம் இதை தவிர வேறு எந்த ஆயுதமும் இல்லை. பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மாத்திரமே அவர்கள் இன்று உயிரோடு இருக்கின்றார்கள். மேலும் நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை மீட்டெடுப்போம் என டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டிருந்தார். உண்மையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்கள் அமெரிக்காவினுடைய பலவீனத்தை அவருடைய பலவீனத்தை வெளிக்காட்டுகின்றது. ஈரான் பலவீனமாக உள்ளது, அதனால் தான் பேச்சுவார்த்தைகளுக்கு சென்றுள்ளது என பல கருத்துக்களும் விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் உண்மையில் களத்திலே அமெரிக்கா தான் பலவீனமாக இருக்கின்றது என்பதனை டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களை உறுதிப்படுத்துகின்றன. ஈரான் பலவீனமாக இருந்திருந்தால் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பார்கள். ஈரானை முழுமையாக அழிப்பதற்கான தரைமட்டமாக்குவதற்கான ஈரானின் மின்சார எரிசக்தி கட்டமைப்புகளை அளிப்பதற்கான தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பார்கள். மேலும் ஈரான் பலவீனமாக இருந்திருந்தால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை ஈரான் முழுமையாக திறந்திருக்கும். 2 வார பேச்சுவார்த்தைக்கு டொனால்ட் ட்ரம்ப் விதித்த நிபந்தனைகளுக்கு அமைவாக ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக திறந்திருக்கும். ஆனால் ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறக்கவில்லை. மேலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை புதிய நிர்வாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. அதே போன்று அமெரிக்கா பலமாக இருந்திருந்தால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக திறப்பதற்கு களமிறங்கி இருப்பார்கள். 2 வார பேச்சுவார்த்தையின் போது ஹெர்முஸை ஈரான் முழுமையாக மூடியிருக்கக்கூடிய வேளையில் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளில் இருந்து பின்வாங்கி இருப்பார்கள். மேலும் ஹெர்முஸை திறப்பதற்கான தாக்குதல்களையும் ஈரானுக்கு எதிராக மேற்கொண்டிருப்பார்கள். ஆனால் தற்போது அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்திவிட்டு ஹெர்முஸ் ஜலசந்தியை திறக்குமாறு ஐரோப்பிய நாடுகளை மிரட்டுகின்றது, நேட்டோவை மிரட்டுகின்றது. உண்மையில் இந்த களத்திலே அமெரிக்கா தான் பலவீனமாக இருக்கின்றது. ஈரான் ஒரு பொழுதும் பலவீனமான நிலைமையில் பேச்சுவார்த்தைக்கு செல்லவில்லை. அவ்வாறு ஈரான் பலவீனமான நிலைமையில் பேச்சுவார்த்தைக்கு சென்றிருந்தால் இன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை அவர்கள் முழுமையாக திறந்திருப்பார்கள். சர்வதேச அமெரிக்க இந்திய ஊடகங்களின் மூலமாக பல போலி பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் யுத்த களத்தினுடைய உண்மையான நிலைமை இதுதான். டொனால்ட் ட்ரம்பும் ஜேடி வான்ஸும் அமெரிக்க தலைமைகளும் நெட்டன்யாகுவும் ஊடகங்களுக்கு முன்னால் பல பிரச்சாரங்களை மேற்கொண்டாலும் நாங்கள் ஈரானை பலவீனப்படுத்தி விட்டோம், அதனால் தான் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கின்றது என்கின்ற பிரச்சாரங்களை மேற்கொண்டாலும் களத்தினுடைய உண்மையான யதார்த்தம் அவ்வாறல்ல என்பது தற்போது உணரப்படுகின்றது. மேலும் இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய பல சம்பவங்கள் இருக்கின்றன. இந்த காணொளியினுடைய முடிவில் நீங்களே அவற்றை புரிந்து கொள்வீர்கள். அத்தோடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை இதற்கு பிறகு முழுமையாக திறக்கவே முடியாது, ஈரானின் கட்டுப்பாட்டிலிருந்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை மீட்டெடுக்க முடியாது என்பதனை அமெரிக்க இராணுவம் ஒப்புக்கொண்டுள்ளது. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் அமெரிக்க இராணுவ அதிகாரிகள் ராய்ட்டர்ஸ் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். இதற்கு பிறகு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக திறப்பதற்கு வாய்ப்பில்லை. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரான் புதைத்து வைத்திருக்கக்கூடிய கன்னி வெடிகளை முழுமையாக கண்டுபிடிக்க முடியாது. நாங்கள் நினைத்தபடி குறித்த பிரதேசத்தில் முழுமையாக களமிறங்கி கன்னி வெடிகளை அகற்றுவதற்கான வேலை
திட்டங்களையும் இலகுவாக மேற்கொண்டு விட முடியாது. ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் ஒழுங்கற்ற முறையிலேயே கன்னிவெடிகளை புதைத்துள்ளது. இதனால் குறித்த கன்னிவெடிகள் காலப்போக்கில் இடம்பெயரலாம். மேலும் இந்த கன்னிவெடிகளில் இருந்து தப்புவதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாதையாக ஈரான் உருவாக்கி இருக்கக்கூடிய கடல் வழிப்பாதை மாத்திரமே காணப்படுகின்றது. இதனால் அனைத்து சரக்கு கப்பல்களும் ஈரானிய கடல் பிரதேசத்தினூடாகவே பயணிக்க வேண்டும். மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானினுடைய நிபந்தனைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஈரானோடு ஒருங்கிணைப்பதன் மூலமாகவே கப்பல் போக்குவரத்தையும் மேற்கொள்ள முடியும். இவ்வாறானதொரு நிலைமை தான் தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் ஏற்பட்டிருப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் அறிவித்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்களே செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. ராய்ட்டர்ஸ் மற்றும் வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் ஊடகங்கள் இந்த செய்திகளை வெளியிட்டுள்ளன. நேற்று மாலை ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் எக்ஸ் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். இரு தரப்பினரும் பரஸ்பரம் ஒப்புக்கொண்டிருந்த முன் நிபந்தனைகளை இன்னும் அவர்கள் நிறைவேற்றவில்லை. லெபனானிலே போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதே போன்று பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படுவதற்கு முன்பே முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானிய சொத்துக்கள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும். பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கு முன்பு ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு இந்த இரண்டு நிபந்தனைகளையும் முன் நிபந்தனைகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நிறைவேற்றாவிட்டால் நாளைய தினம் பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடைபெற என முகமது கலிபாஃப் அவர்கள் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாஹுவுக்கும் இடையிலான தொலைபேசி உரையாடல் நடைபெற்றுள்ளது. இதன்போது லெபனானுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்துமாறு டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாஹுவிடம் கூறியதாகவும் பேச்சுவார்த்தைகள் முடியும் வரையில் லெபனானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம் என தெரிவித்திருந்ததாகவும் எக்ஸியோஸ் ஊடகம் குறிப்பிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய தேசிய ஒலிபரப்பு ஆணையம் இவ்வாறு தெரிவித்தது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாக லெபனானுக்கு எதிரான தாக்குதல்களில் மாற்றங்களை ஏற்படுத்துமாறு நெட்டன்யாஹு இராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். பெய்ரூட் மீதான எந்த ஒரு தாக்குதலுக்கும் ஒப்புதல்கள் தேவைப்படுகின்றன. நெட்டன்யாஹுவின் ஒப்புதல் இல்லாமல் இஸ்ரேலிய இராணுவத்தினால் இதற்கு பிறகு பெய்ரூட்டை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது. லெபனானிலே நாங்கள் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தவில்லை, ஆனால் தாக்குதல்களை குறைத்திருக்கின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தேசிய ஒலிபரப்பு ஆணையம் தெரிவித்தது. இதைத் தொடர்ந்து லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் நாளைய தினம் அறிவிக்கப்படும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளில் குறிப்பிட்டிருந்தன. அத்தோடு இந்த போர் நிறுத்தமானது ஈரானிய அழுத்தத்தினால் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய போர் நிறுத்தம் அல்ல, எங்களுக்கும் லெபனானுக்கும் இடையிலான நேரடி பேச்சுவார்த்தைகளின் விளைவாகவே இந்த போர் நிறுத்தத்தினை நாங்கள் ஏற்படுத்த போகின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமை அதிகாரிகள் ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார்கள். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு நேரடி பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப் போவதாக லெபனானிய அரசாங்கம் அறிவித்தது. இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் இதற்கமைவாக நெட்டன்யாஹுவும் லெபனானோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு ஒப்புக்கொண்டிருந்தார். நாங்கள் தாக்குதல்களுக்கு மத்தியில் தான் இந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வோம் என்றும் கூறியிருந்தார். இருப்பினும் லெபனானிலே தாக்குதல்கள் நிறுத்தப்படாமல் நாங்கள் பாகிஸ்தானிய பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ளப் போவதில்லை என ஈரானிய தலைமைகள் உறுதியாக நிற்பதனால் லெபனானுடனான நேரடியான பேச்சுவார்த்தை என்கின்ற காரணத்தினை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் லெபனானுக்கு எதிரான தாக்குதல்களை நாங்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளோம் என்று அறிவித்துள்ளார்கள். அத்தோடு லெபனானிய அரசாங்கத்தினுடைய தலைமையகம் இவ்வாறு அறிவித்தது. எங்களுடைய லெபனானிய தூதர் வாஷிங்டனில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய தூதரோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். முதல் தடவையாக இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளன. மேலும் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தினை அறிவிப்பது தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் வருகின்ற செவ்வாய்க்கிழமை வாஷிங்டனில் நடைபெறும். இதில் இஸ்ரேலிய தூதர்களும் லெபனானிய தூதர்களும் பங்கு பெற்றுவார்கள். அமெரிக்காவினுடைய முழுமையான ஆதரவோடு நாங்கள் இஸ்ரேலோடு இந்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளோம். மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளுடைய முதலாவது கட்டம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என்றும் இதை தொடர்ந்து நாங்கள் மிக முக்கியமான முடிவுகளை எடுப்போம் என்றும் லெபனானிய அரசு அலுவலகம் அறிவித்துள்ளது. அடுத்து பேச்சுவார்த்தை முன் நிபந்தனைகளில் ஈரான் உறுதியாக இருப்பதனால் ஈரானின் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்களை விடுவிக்காமல் பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ளப் போவதில்லை என ஈரானிய தலைமைகள் வெளிப்படையாக அறிவித்ததனால் அமெரிக்கா ஈரானினுடைய முடக்கப்பட்டிருந்த $6 பில்லியன் விடுவிப்பதாக அறிவித்தது. நேற்றிரவே இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்தன. ஜோ பைடனின் காலத்தில் ஈரானுக்கு சொந்தமான $6 பில்லியன் முடக்கப்பட்டிருந்தன. மேலும் இது கத்தார் மற்றும் தென்கொரியா வழியாகவே ஈரானுக்கு வழங்கப்பட இருந்தது. இருப்பினும் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதற்கு பின்பு இந்த நிதியை முழுமையாக நிறுத்திவிட்டார். ஆனால் தற்போது இந்த $6 பில்லியன் கத்தார் மற்றும் தென்கொரியா வழியாக ஈரானுக்கு வழங்குவதற்கு அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளது. பேச்சுவார்த்தை மேசையில் அமெரிக்கா பலமாக இருந்திருந்தால் ஈரானினுடைய இந்த $6 பில்லியன் அமெரிக்கா விடுவித்திருக்காது. எனவே தற்போது கத்தாரும் தென்கொரியாவும் ஈரானுக்கு சொந்தமான $6 பில்லியன் பரிமாற்றம் செய்வதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய ஃபாஸ்ட் நியூஸ் ஊடகம் இவ்வாறு செய்திகளில் குறிப்பிட்டது. லெபனானிலே நாளைய தினம் போர் நிறுத்தம் அறிவிக்கப்படும் என்பதனாலும் முடக்கப்பட்டிருந்த ஈரானின் $6 பில்லியன் அமெரிக்கா விடுவித்ததன் விளைவாகவும் ஈரான் முன்வைத்திருக்கக்கூடிய 10 நிபந்தனைகளுக்கு அமைவாக நாளைய தினம் பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்வதற்கு ஈரானிய தலைமைகள் தயாராக இருக்கின்றார்கள் என அறிவித்தது. இதைத் தொடர்ந்து நேற்றிரவு ஈரானினுடைய தலைமைகள் பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்தார்கள். இதற்கமைவாக தற்போது பாகிஸ்தானிலே ஈரானினுடைய மிக முக்கியமான 5 குழுக்கள் களமிறங்கியுள்ளார்கள். இந்த பேச்சுவார்த்தை குழுவுக்கு ஈரானினுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்களே பொறுப்பாக இருக்கின்றார். மேலும் அரசியல் குழு தலைமையாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்களும், இராணுவ குழுவுக்கு தலைமையாக தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவரும், பொருளாதார குழுவுக்கு தலைவராக ஈரானிய மத்திய வங்கியினுடைய தலைவரும், சட்டக்குழுவுக்கு தலைமையாக ஈரானுடைய துணை வெளியுறவுத்துறை அமைச்சரும் தற்போது பாகிஸ்தானிலே களமிறங்கியுள்ளார்கள். அதே போன்று அமெரிக்காவின் பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவராக துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் களமிறங்கியுள்ளார். அவரோடு அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் ஜரேட் குஷ்னரும் களமிறங்கியுள்ளார்கள். அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பரும் களமிறங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த பேச்சுவார்த்தை குழுவுக்கு ஜேடி வான்ஸ் தலைமை தாங்க வேண்டும் என ஈரானியர்களே கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபோ டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகனான ஜரேட் குஷ்னரின் தலைமையிலேயோ நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள மாட்டோம். அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸினுடைய தலைமையிலேயே பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஈரானிய தரப்பினர்கள் அறிவித்துள்ளார்கள். இதற்கமைவாகவே டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸையும் தெரிவு செய்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போரின் போது ஜேடி வான்ஸ் டொனால்ட் ட்ரம்பை போன்று முட்டாள்தனமான முடிவுகளையும் கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கவில்லை. மேலும் ஈரானுக்கு எதிரான போரினால் டொனால்ட் ட்ரம்புக்கும் ஜேடி வான்ஸுக்கும் இடையில் முருகல் நிலைகள் ஏற்பட்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. எனவே இதை பயன்படுத்திய ஈரானியர்கள் ஜேடி வான்ஸினுடைய தலைமையில் அமெரிக்க தூதுக்குழு வர வேண்டும் என்றே குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே தற்போது பாகிஸ்தானிலே பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட போகின்றன. இன்று காலையில் ஈரானிய தலைமைகள் பாகிஸ்தானிய தலைமைகளோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வார்கள். ஈரானினுடைய 10 நிபந்தனைகளையும் முழுமையாக முன்வைத்து இந்த நிபந்தனைகளுக்கு அமைவாகவே பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்பதனையும் ஈரானிய தலைமைகள் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களுக்கு தெளிவாக அறிவிப்பார்கள். இவை அனைத்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு பின்பே ஈரானினுடைய 10 நிபந்தனைகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு அமெரிக்கா சம்மதத்தினை வழங்கியதற்கு பின்பே இன்று மாலையில் அமெரிக்காவுடன் நேரடியான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது 1979 ஆண்டுகளுக்கு பின்பு தற்போது தான் ஈரான் அமெரிக்காவோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப் போகின்றது. மேலும் இந்த நேரடி பேச்சுவார்த்தை முழுமையான நேரடி பேச்சுவார்த்தை அல்ல. ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃபுக்கும் ஜேடி வான்ஸுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை மாத்திரமே நேரடியான பேச்சுவார்த்தையாக இருக்கும். அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபோடோ ஜரேட் குஷ்னரோடோ எந்த விதமான நேரடியான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட மாட்டாது. அதுவும் மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு இறுதி கட்டத்தில் தான் முகமது கலிபாஃபும் ஜேடி வான்ஸும் நேரடியாக பேசுவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே ஈரான் முன்வைத்திருக்கக்கூடிய 10 நிபந்தனைகளுக்கு அமைவாகவே இன்று மாலை பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்படும். எனவே இந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடக்கின்றது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இவை தொடர்பான தகவல்களை அடுத்த காணொளியில் பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.